அனைவருக்கும் கடலங்காடி வணக்கங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி உடனே எல்லோரும் வந்து வீட்டில் விநாயகர் வாங்கி வீட்டில் சாமி கும்பிட்டு அது 3வது நாளோ இல்லை முதல் நாளோ வந்து கடலை கரைக்கிறது தான் எல்லாரோட வணக்கம். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி வந்து கடலில் தான் கரைப்பாங்க. இந்த ஊர் சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து ஆற்றுலையும் ஏரியிலையும் வந்து கரைப்பாங்க. இந்த கடலில் கரைக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து களிமண் அப்படின்ற இதில் தான் கான்செப்டில் தான் வந்து கொண்டு வந்தது. பிள்ளையாரை வந்து களிமண்ணில் வந்து செஞ்சு அதை வந்து கடலில் கரைக்கிறது தான், கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ குளத்துல கரைக்கிறது தான் வந்து வழக்கம். ஏன் அது களிமண் தான் வந்து மீன்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவாகும். எந்த ஒரு மாசுமே எந்த இயற்கைக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்படி தான் வந்து அந்த விநாயகர் வழிபாடே இருந்துச்சு. இப்போ நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அது வந்து விநாயகர் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்னென்னமோ என்னென்னமோ கலர்ஸ் வந்து அது மேலே பூசி விநாயகர் வந்து அழகுன்ற பேரில் அவர் வந்து ரொம்ப அசுத்தப்பட்டுட்டே இருக்கும். அது கூட வெறும் களிமண் மட்டும் இல்லை, என்னென்ன பிளாஸ்டர்லேருந்து என்னென்ன பொருளோ வேதிப்பொருளெல்லாம் வந்து அதில் வந்து கலக்கி அது வந்து சுற்றுச்சூழலே பாதிக்கிற மாதிரி வந்து கடலை வந்து ஃபுல்லாகவே போடுறாங்க. இப்போ கடலை கறக்கிறது ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய சிலைங்க, இதான் சின்ன சின்ன சிலைங்கள்லேருந்து எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல்ஸ் தான். இந்த கெமிக்கல்ஸ்னால இருக்கிற மீன்கள் எல்லாமே வந்து ரொம்ப மாசுபடுது. இந்த மீன் வந்து நம்ம அதை கடல் தானே மாசுபடுது, நமக்கு என்ன நடக்கூடாது. கடலில் மாசுபடுறா அந்த மீன்களை நம்ம சாப்பிட்றோம். மீன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் பாதிப்பு. அனைத்து வகையான உயிரினங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருக்குமே தான் அது பாதிப்பு. இந்த கடலில் வந்து அற்புதமான கடல் இது. இந்த கடலில் வந்து வாழை இலையை வந்து போடுறது, சரி வாழை இலை போட்டால் கூட மீன்களுக்கு உணவு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த பிளாஸ்டிக்கை வந்து கருப்புறதை கொளுத்தி அப்படியே பிளாஸ்டிக்கை போடுறது, கொடைங்களை போடுறது, அப்புறம் வந்து விநாயகருக்கு என்னென்ன படைச்சோமோ அதெல்லாம் சரி மக்கிற பொருளை போட்டால் போகிறோம். மக்காத பொருள்லாம் தூக்கி அப்படியே கடலில் போட்டு இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் எத்தனையோ டன்னுக்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து கடலில் வந்து கறக்கணும். இந்த கடலில் கறக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வந்து வணங்குங்க, எல்லாம் பண்ணுங்கள். வெறும் பிள்ளையாரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் வெறும் பிள்ளையாரை மட்டும் களிமண்ணில் செஞ்ச பிள்ளையாரை மட்டும் இது வந்து கடலை கரைக்கலாம். அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. அதை விட்டுட்டு பிளாஸ்டிக் எடுத்து வந்து கரைக்கிறது, இந்த தண்ணி கணக்கில் வந்து கடலை வந்து மாசுபடுத்துறது, அனைத்து உயிரினங்களையும் மாசுபடுத்துறது அப்படின்றத மாதிரிலாம் இல்லாமல் தவிர்த்துட்டு பிள்ளையாரை ஆரோக்கியமாக இயற்கை சூழல் நல்லபடியாக கொண்டு வந்து நம்மளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கிட்டு கடவுளை வணங்குங்க. அதெல்லாம் கடவுளும் விரும்புவார்.